கொங்கணவர் சித்தர் பற்றிய ஒரு கதை உண்டு. கொங்கணர் ஒரு மரத்தின் கீழ் யோகம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது மரத்தின் மேலிருந்த கொக்கு அவர் மீது எச்சமிட்டது. உடனே கொங்கணர் சித்தர் கண்ணை விழித்து அக்கொக்கை பார்த்தார். அது எரிந்து சாம்பலாயிற்று. அதன் பிறகு அவர் ஊருக்குள் வந்து திருவள்ளுவர் மனை வாயிலில் நின்று பிச்சை கேட்டார். வள்ளுவர் மனைவி வாசுகியார் கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்த நேரம். ஆதலால் அவர் பிச்சை கொண்டு வர சிறிது நேரமாயிற்று. நேரம் கடந்து பிச்சை கொண்டு வந்த வாசுகியாரை கொங்கணர் சித்தர் சினத்துடன் விழித்து பார்த்தார். உடனே வாசுகியார், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று கேட்டார். அஞ்சிய கொங்கணர் வாசுகியை பணிந்தார். பின்னர் திருவள்ளுவர் சீடரானார். இதுவே கொங்கணர் சித்தர் பற்றிய சிறு தொகுப்பு ஆகும். அனைவருக்கும்